நம்மக்கிட்ட இருக்கிறது S23 தான். இது ஒரு காம்பேக்ட் கிங்குன்னு தான் சொல்லணும். ஒரு காம்பேக்ட் கிங்கு. அதாவது ஒரு குட்டியான ஃபோனில் எல்லாமே பண்ண முடியும்னா, அதில் ஒன் ஆஃப் த ஃபோன் இது. ஒன் ஆஃப் த ஃபோன் இல்லை, ஒன் அண்ட் ஒன்லி ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். S23. ஸோ S23 75,000 லான்ச் பண்ணியிருக்காங்க சாம்சங். ப்ரைஸிங் பார்க்கும்போது கொஞ்சம் ஓவராக இருக்க மாதிரி தான் தெரியும். பட் ஆஃபர்ஸ், லான்ச் ஆஃபர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்த்து ஒரு 62,000 63,000 இந்த ஃபோனை வாங்க முடியும். ஸோ 62,000 63,000 இந்த ஃபோனில் என்ன இருக்குன்னு கேட்டிங்களா, என்ன இல்லைன்னு தான் கேட்கணும். ஏன்னா இதில் ஒரு தரமான கேமரா, நல்ல டிஸ்பிளே, ஒரு நல்ல ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஐபி ரேட்டிங் இருக்குது. இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இந்த ஃபோனால் பண்ண முடியாத விஷயமே கிடையாது. அதுவும் இந்த டைமில் டிஸ்பிளேயில் பிரைட்னஸ் அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. இதால் HDR வீடியோ 1750 நெட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போக முடியும். ஆஸ் யூஷுவல் ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா ரெண்டுத்துலையுமே 4K எடுக்கலாம். பேக் கேமராவில் 8K 30 FPS வீடியோ எடுக்கலாம். உங்களால் S23 அல்ட்ராவில் பண்ணக்கூடிய எல்லா விஷயமும், அதாவது மோஸ்ட் ஆஃப் 99% இதில் பண்ண முடியும். ஒரே ஒரு விஷயம் தவிர, அதில் வந்து பார்த்திங்கன்னா 10x ஆப்டிக்கல் போகும். இது 3x தான் ஆப்டிக்கல் போகும். அதே மாதிரி இதில் S Pen கிடையாது, அதில் S Pen இருக்குது. அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு இது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு டிஃப்ரென்ஸ். வேறு எந்த டிஃப்ரென்ஸும் பெருசாக இருக்க போகிறதில்ல. ஆனால் காம்பேக்டாக இருக்காதுல்ல. இது வந்து பார்த்திங்கன்னா S22 அல்ட்ரா கம்பேர் பண்ணும்போதும் சரி, S23 அல்ட்ரா கம்பேர் பண்ண போதும் சரி, உங்களுக்கு டாப் பெசல், பாட்டம் பெசல் மினிமலாக இருக்கும். பயங்கர மினிமலாக இருக்கும். நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பேக்ட் லவருக்குலாம் அது ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு மார்க்கெட்டில் யாருமே இந்த சைஸில் டிஸ்பிளே கொடுக்குறதே இல்லைங்க. ஒரு 6.1 இன்ச்சஸ் இந்த ஃபோனு. ஸோ ஒரு 6.1 இன்ச்சஸ்னால் அவ்வளோ காம்பேக்டாக இருக்கும். ப்ளஸ் இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சீரீஸ்லேயே வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் வந்து S10e பண்ணாங்க. அதுக்கப்புறம் S21, S22, S23ன்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டுருக்காங்க. டிசைனில் பார்த்திங்கன்னா பெரிய வித்தியாசம் ஒன்றும் இருக்க போகிறதில்ல. பின்னாடி கேமரா செட்டப் மட்டும் லைட்டாக மாற்றி விட்ருக்காங்க. அதாவது டிசைனை மாற்றி விட்ருக்காங்க. அதே மாதிரி 8K 24 FPSலேருந்து 30 FPS மாற்றிருக்காங்க. வேறு எதுவும் பெரிய வித்தியாசம் இல்லை. இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் அதே மாதிரி ப்ளோட்வேர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃபோனில் நான் செக் பண்ணும்போது பார்த்தேன், நிறைய ப்ளோட்வேர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சாம்சங்கில். பொதுவாக Android 13 தான் லான்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி 4 இயர்ஸ் அப்டேட் இருக்குது. தாராளமாக இந்த ஃபோனை வாங்கி 4 வருஷம் யூஸ் பண்ணலாம். 8 Gen 2 தான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.